வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 சாட்டர்டே எபிசோடு உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. அவர் வந்த உடனே விஜய் சேதுபதி செம்ம ரோஸ்ட் பண்ணார். ஆமாம், ஹோஸ்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா ஆனால் ஹோஸ்டிங் வேலையை விட்டுட்டு ரோஸ்டிங் வேலையை ரொம்ப அழகாக என்ன சொல்கிறது தத்ரூபமாக பண்ணி கொடுத்தாட்டார் அவர். என்னென்னா ஜாக்லின் சௌந்தர்யா அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவா கேங், அந்த கேங்கில் அப்ராணியாக வந்து மாட்டிக்கிட்டவர் தான் மங்களம் சார், மேனேஜர். அவர் நினச்சிருப்பார் இவரோட ரோஸ்டெல்லாம் பார்த்துட்டு, அடடா சில்லற பசங்களா அவங்க கூட சேர்ந்ததுனால எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சுடான்ற மாதிரி தான் இருந்தது அவரோட நிலைமையை பார்க்க. அவரையும் சும்மா விடலை விஜய் சேதுபதி சார். ஏன்னா அவருக்கான அவரோட வயசு அவரோட அனுபவத்துக்கு ஏற்ற அந்த கேம் பிளே அங்கே அவர் கொடுக்கல. காரணம் இந்த கோவா கேங் தான். ஏன்னா இல்லை இன்னொன்று ரஞ்சித் சார் கிட்டத்தட்ட 60 நாளாகவே அந்த அதை இலைமறைவு காய்மறைவு தான் அவர் ஒன்றும் ப்ராப்பராலாம் இல்லை. அவருக்கு தெரியாத நாலேஜாக அவர் படம் பண்ணாதவரா எல்லா டேலண்ட்டும் இருந்தும் அவர் சேஃபாக விளையாடுறாரு. அவர் காப்பாற்றிக்கிறாரு. இவ்வளோ நாள் வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து எல்லாமே இந்த பாய்ஸ் கண்ட்ரோல்லையே இருந்து அவர் வந்து நாமினேட் பண்ணாமல் பண்ணதும் ஜாக்லின் தான். அவர் நல்லா விளையாடினார், அதை யூஸ் பண்ணி அவர் விளையாடினாரு. ஏன்னா ரூல்ஸ்லாம் படிக்கிறாங்கல்ல, இந்த ஈவெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணணும் ரூல்ஸை படிக்கிறாங்க. படிச்சுட்டு அதுக்கேற்றபடி அவர் செய்கிறாரு. அதை செய்ய விட்டார்னா அவர் முன்ன போயிடுவார் இல்லையா. அதனால ஜாக்லினோட ஒரு என்ன சொல்ற ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல என்ன பண்ணிட்டா, டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்து வெளியே அனுப்பணும். அதனால டம்மிங்லாம் பக்கத்தில் வச்சிருக்கிறான். ஏன்னா டஃப்லாம் வெளியே போயிடுச்சுன்னா அப்புறம் டம்மிங் அசால்ட்டாக தட்டினா ஓடுறோம் அதுவே. ஸோ அவருடைய மாஸ்டர் பிளான்லாம் ஓகே தான். ஆனால் மற்றவங்க மேலே ஏறி சவாரி பண்ணுறது தானே நல்லா இல்லை. இந்த கோவா கேங்கை வந்து உடச்சி விட்டாருங்க உண்மையிலே விஜய் சேதுபதி. மற்றபடி எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்குறாரு, யார் யார் நல்லா விளையாடினாங்க, யார் யார் நல்லா விளையாடல. அந்த டெவில் விசஸ் நம்ம ஏஞ்சல்ஸு அதில் வந்து எல்லாம் ஃபேவரிசமாக இருந்தது. இந்த 5 பேரை பற்றி இந்த கோவா கேங்கை பிரிச்சு விட்டாங்க. ஆமாம், அதில் ஆனந்தி சொன்ன பாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் வந்து ஜாக்லின் மட்டும்தான் விளையாடுற மாதிரி இருக்குது, மற்றவங்களை யூஸ் பண்ணி அது மாதிரி அவங்க சொன்னது நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா அருண் வந்து கொஞ்சம் மழுப்புனார். அப்புறம் அருண் நீ சொல்லலைன்னா நான் விடமாட்டேன்னு விஜய் சேதுபதி சார் அப்படியே ஒரு இழுன பபுள் கம் மாதிரி இழுவையில் அப்புறம் அருணும் வந்து ஒரு வழிக்கு வந்துட்டார். அருண் வந்து ரொம்ப டிப்டாப்பாக அப்படி நின்றுட்டு நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம எல்லாருமே லைவில் பார்த்தோம். அவரும் அந்த கோவா கேங்கில் போயிட்டு உங்கள் கேங்கை பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நானும் உங்கள் கேங்குள்ளே வந்துடுறேன், நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம். அதை இன்றைக்கி அவர் வாயாலேயே ஒத்துக்க வச்சுட்டாரு சார். ஸோ ஆமாம், அந்த கேங்கில் போயிருந்தாருன்னா அருணோட ப்ளேவும் தெரிஞ்சிருக்காம தான் போயிருக்கோம். ஏற்கனவே அருண் வந்து ஒரு கேங் கூட இந்த பாய்ஸ் டீமோட தான் இருக்கார். அதில் இதில் போய் சேர்ந்ததுன்னா இன்னும் ரொம்ப மோசமாக போயிருந்திருப்பார், அவரோட டேலண்ட் வெளில வந்திருக்காது. இப்போ வந்து விஜய் சேதுபதியால் அவரும் கொஞ்சம் வந்து தப்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்டார். ஏன் சாட்சனாவை இன்னைக்கு கேள்வி கேட்கவே இல்லைன்னு தெரியல. ஒருவேளை நாளைக்கு எவிட் பண்ணி வெளியில் அனுப்ப போகிறதுனால அவளை கேட்கலையா என்னன்னு. குழந்தை இல்லைன்னா வந்து அவருக்கு மனசு இறங்கிடும். அப்புறம் வந்து உள்ள எவ்வளோ நாள் தான் வந்து அவளை காப்பாற்ற முடியும். ஆமாம், அதே மாதிரி ஈவில்னஸாக இருக்கும்போது ஈவில் அந்த இதுவில் விளையாடும் போது டெவிலாக இருந்தவங்களாம் செஞ்ச அந்த செய்கைகளை பற்றி ரஞ்சித் சார் அழகாக பாயிண்டோட வருவார். மஞ்சரியும் சாட்சனாவும் செஞ்சது ஏற்புடையது அல்லன்னு சொல்ல வராரு. அதாவது வேற எந்த வழி வேணால் ஃபாலோ பண்ணியிருக்கலாம்ல, இப்படி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு. அதை வந்து அந்த இடத்துல வந்து இவர் என்ன சொல்கிறது விஜய் சேதுபதி சார் வந்து வேணாம் அதை பற்றி பேசாதீங்க, வேற பாயிண்ட் சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னது. எதுக்காக சொன்னாருன்னா அடுத்ததுனா சாஞ்சனா வந்து அவன் அந்த ட்ரெஸ்ஸுக்கு சில சத்யா ட்ரெஸ்ஸை அதில் மாட்டிக்க போகுது அப்படின்னு கேட்காம இருப்பார். ஒருவேளை இன்னைக்கு யாராவது நம்ம இந்த ரிவ்யூ கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எதனா போட்டாரோ நாளைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பேசுவார பேச மாட்டாரு நமக்கு தெரியாது. அதுக்கும் அவரு அந்த விளக்கத்தை கொடுத்துட்டாரு. என்ன மாதிரி கொடுத்துட்டாருன்னா, உங்களுக்கு இப்படி தானே டாஸ்க்கு கொடுத்துக்கிறாங்க, அதை செய்யணும் இல்லையா, அது ஒரு ப்ளே தானே, நீங்கள் செய்யுங்க, அதிலலாம் இப்படி அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாரோட அவங்க 2 பேரும் மஞ்சரியும் சாட்சனாவையும் பேச வந்த எல்லாருடைய வாயையும் இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி சார் அடைச்சிட்டாரு. ஆக மொத்தத்தில் இந்த கோவா கேங்கை உடச்சி விட்டார்ல, நல்லது, சூப்பர். ஸோ இனிமேல் அவங்க இண்டிவிஜுவல் கேம் விளையாடுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி முத்துக்குமார் வந்து இன்னைக்கு ரொம்ப என்ன சொல்கிறது மாசா அவரோட ஸ்பீச் இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த கோவா கேங்கை பற்றி அழகாக உடச்சி விட்டாரு. அவர் சொன்னது ரொம்ப கிளியர் கட்டாக இருந்தது. அதை வந்து சௌந்தர்யா வந்து கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா ஜாக்லினோட ப்ளே எப்படி இருந்ததுன்னு அவங்க ஃபுல்லாக புரிஞ்சுக்குவாங்க.
புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா முத்துக்குமார் சொன்னது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் அந்த இடத்துல தலையாக இருக்கிறாங்க, மற்றவங்களை யூஸ் பண்ணி இவங்க விளையாடுறாங்கன்றத வெட்ட வெளிச்சமாக அந்த இடத்துல காட்டிட்டாரு. அது சௌந்தர்யா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட ப்ளே நல்லாயிருக்கும். ஜாக்லின் எப்போதும் போல் ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கில் இருந்தால் டம்மி பீஸாக மாறுறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. பார்க்கலாம் இவங்க இனிமே வர வாரங்களில் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுவார், இவங்களை 2 பேரும் செம்மையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாவை ஃபஸ்ட்டு சொல்லுவார் போத் ஆர் சேஃப் அப்படின்னு. நீங்கள் சேவ் ஆகிட்டீங்க. ஏன்னா அது ஃபஸ்ட்டு நம்ம சௌந்தர்யா ஜாக்லின் நீங்கள் 2 பேரும் நல்லா விளையாடக்கூடிய ஆட்கள், இந்த கூட்டணி இல்லாமல் இண்டிவிஜுவலாக விளையாடுங்க. சௌந்தர்யாவை சொன்னால் ஜாக்லின் ரொம்ப அதிகமாக அவங்க மேலே பாஞ்சிட போகிறாங்கன்றதுனால அப்படி பண்ணிட்டாரு. இன்னொன்று என்னென்னா அவரோட அந்த ரூல் புக் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க போட்டாங்களே ஒரு சில ரூல்ஸ், கோவா கேங், அந்த கேங்கோட ரூல்ஸை அவங்க வாயாலே சொல்ல வச்சு அதை கிழிச்சு நீங்கள் வெளியில் போகிறதுக்கு சமம், வெளியில் வந்துருங்க அப்படின்றதுக்கு அடையாளமாக அதை கிழிச்சு போட்டார் பார்த்தீங்களா. ஒன்று இந்த ரூல்ஸ் எதுக்கு, உங்களுக்கு ரூல்ஸ் போட்டு சம்பளம் கொடுத்து உள்ள சாப்பாடு போட்டு 3 வேளை சோறு போட்டு 24/7 நாங்கள் பார்க்குறோம். அதை விட்டுட்டு பிக் பாஸ் ரூல் எல்லாம் நீங்கள் ஒரு பிரேக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ரூல் போடுவீங்களா, அதனால கட் பண்ணி கீழ்ச்சிட்டாரு. இந்த மாதிரி நான் உங்களை கிழிப்பேன் அப்படி இல்லை, அப்படியே வெளியே வந்துருங்க, நீங்கள் வெளியே வந்து எங்களோட உட்காந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. எல்லாருக்கும் மூஞ்சி மாறிச்சு. இனிமேவாது நல்லா ரோஸ்ட் பண்ணிருக்கணும்னு தான் சொல்றோம். ஏன்னா அப்ப கூட அந்த ஜாக்லின் டீமுக்கு வந்து அதுவும் ஜாக்லின் வந்து இதை கூட வேற மாதிரி மாத்தி விட்டுடுவா. அவளை என்ன சொல்லணும், இன்னொரு தடவை இந்த உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் பண்றதுக்கு நாங்க சோறு உங்களுக்கு போட்டு உள்ள உட்கார வைக்கல, உப்பு இல்லாத சோறு தின்னு இருக்கீங்க, இப்போவாவது உங்களுக்கு சூடு சோறனை வந்து இனிமேலாவது உங்க விளையாட்டை விளையாடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று நறுக்குன்னு சொல்லி இருந்திருக்கணும். இன்னும் கூட சொல்லி இருந்திருக்கணும். ஏன்னா ஜாக்லின் எப்படிப்பட்ட பிளேட்டையும் திருப்பி போட முடியாது. ஆமாம், அது வந்து சாதாரண ஜாக்லின் கிடையாது. அதான் வந்து எப்படி சொல்றது, ஃபாரின் ஆயா ஜாக்லின் அப்படிதான் சொல்லணும். அப்போ கூட அவர் கேட்குறாமா நீ சுற்றுவ, நீ ஒழுங்காக சொல்லு அப்படின்றாரு. ஏன்னா சுற்றி விடுறது அது அந்த விஜய் சேதுபதி ஸ்டைல் அது ரொம்ப நடக்காமா, நீ சுத்த விட்டுருப்பா, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு சார், உங்களுக்கு புரியுதா அது அவருடைய தன்மை. ஏன்னா ஜெஃப்ரியும் அப்ளாஸ் வாங்கிட்டு இருந்தா விஜய் சேதுபதி சார் கிட்ட, ரொம்ப சூப்பர் நல்ல பேர் வாங்கிட்டு மக்களாண்டி அப்ளாஸ் வாங்கிட்டாங்க. மக்களும் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. நல்ல கிளாப்ஸ்லாம் வர்றதை பார்த்துட்டு தான் ஜாக்லின் ஒருத்தரையா அப்படியே தன் வலையில இந்த சிலந்தி வலையில சிக்க வச்ச மாதிரி சிக்க வச்சு அவங்களுக்கெல்லாம் நேமை ஸ்பாயில் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க மேலே வர்றது ரொம்ப கேவலமான விளையாட்டு ஜாக்லின். ஆமாம். ஸோ இப்படி ஒரு வழியாக முடிப்பாருங்க. என்ன ஒன்றுனா விஜய் சேதுபதி 2 பேரை சேவ் பண்ணுவார் இல்லைங்களா, அந்த சேவ் பண்ணதை வந்து வேற மாதிரி இதே கமல் சாராக இருந்தால் அது வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல வந்து நாங்கள் கமல் சாரை ரொம்ப வந்து மிஸ் பண்ணிட்டோம். என்ன காரணம்னா அவரு இருந்தாலும் நான் அவருடைய பாணியிலே சொல்லணும்னா ரைட் ஓகே. அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவார், நீங்கள் 2 பேரும் அப்படி தனியாக வாங்க, உங்கள் பேக்கில் பார்சலில் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. சரி நீங்கள் அப்படி அந்த ஸ்டோர் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிற மாதிரி போயிட்டு வந்து நீங்கள் 2 பேரும் சேவ்ன்ட்டு போவார். ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருப்பாரு. ஆனால் விஜய் சேதுபதி சப்ப மேட்டர் டமால் 2 பேரும் சேவே உட்காருங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டைலாக பார்க்கலாம். அவர் எப்படி சொல்கிறார், ஏன்னா அவர் புதுசுன்றதுனால அவருக்கு வரலையோ என்னமோ, அட்லீஸ்ட் அந்த குரூப் அந்த ட்ரைனிங் ஆச்சும் கொடுத்துருந்துருக்கணும் அவருக்கு எப்படி பேசணுன்றதுனால. நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஏன்னா வந்து இன்னும் வந்து இவங்களை என்ன சொல்ல மோல்டு பண்ணணும். ஒரு பிளேயர் இப்போ நல்லா விளையாடுற பிளேயர்னு தெரிஞ்சுட்டா கமல் சார் என்ன பண்ணுவார், அவங்கள மோல்டு பண்ணிடுவார். இந்த லாஸ்ட் 2 சீசன் தான் அவர் இதுவாக்கிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிடுவார், நல்லா விளையாடுற பிளேயர்ஸ்க்கு மோல்டு பண்ணி அவங்கள ஃபர்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். ப்ளஸ் நல்லா விளையாடாத பிளேயர்ஸை அவர் திட்டுற மாதிரி வேற ஒருத்தர் திட்டவே முடியாது. அவ்வளோ ஒரு கண்டிப்போடு திட்டுவார். அந்த முகத்தில் பார்த்ததையே அவங்களுக்குலாம் பயம் வரும். ஸோ இப்படி ஒரு வழியாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், பரவாயில்ல. ஆனால் விஜய் சேதுபதி அவர் பேசுகிறது நமக்கே புரிய மாட்டேது. ஏன்னா அவரும் நம்மளை சுத்த விட்றாரு. இருந்தாலும் இப்போ நாளைக்கு வந்து எவிக்ட் ஆக போகிறது 100% வந்து சாஞ்சனாவும் ஆனந்தியம் தான். இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா 2 எவிக்ஷன். ஆமாம், இது அஃபிஷியலாக வந்தது. பாப்பா பொறுத்து இருந்து ஒரு வேளை நம்ம ஆனந்தியை வண்டி அனுப்பிச்சிட்டு அவங்க பொண்ணை மறுபடியும் வச்சுட்டு உள்ள மறுபடியும் கதை கொடுக்குறாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு இரிட்டேட் அவெல்லாம் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். மற்ற பிளேயர்ஸையும் அவளும் ஆட விட மாட்டான். ஏன்னா அவ எப்படி ஆடுனாலும் என்ன சொல்றது, ஒரு தப்பே பண்ணாலும் அப்பாவுக்கு வந்து அவங்க பொண்ணு இல்லையா, அதனால விட்டு கொடுக்காம தான் இருப்பாரு. அதனால அவ வந்து வெளியில போனாதான் மற்றவங்க எல்லாருக்குமே நியாயம் கிடைக்கும் அந்த இடத்துல. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.